ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கேரிங் சோல் எபிசோட் வந்துடுச்சு. ஸோ எதில் ஸ்டாப் பண்ணமோ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் பெரிய பெரிய டயலாக்லாம் பேசிட்டு பிஜிஎம்லாம் போட்டு போயிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பிஜிஎம்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிட்டு உட்காரஞ்சி கொஞ்ச நேரம் அழுகணும்னு நினைப்பீங்க. பட் அங்கே எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரூம் இருக்காது. ஒரு ரூமில் ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அப்படியே வெளியே நடந்து போகிறீங்க கொஞ்சம் தூரம். ஸோ அங்கே ஒரு கார்டன் பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்துட்டு உங்கள் 2 காலையும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறீங்க. ஏன்னே தெரியல, உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் யார்கிட்டையும் இப்படிலாம் பேசுனது கிடையாது. தென் உங்களுக்கு அப்பப்போ சம் ட்ரீம் வரும். என்னென்னா ஜிமின்க்கும் ஏராக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ட்ரீம்லாம் உங்களுக்கு இப்போத்துலேருந்து வரல, உங்களுக்கு எப்போத்துலேருந்தோ இந்த ட்ரீம் வரும். ஏரா உங்கள் ஃபேஸில் எப்போத்துலேருந்தோ வருவா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களோட 2 காலையும் ஹக் பண்ணி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்போது சடனாக ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் ஷோல்டரில் வச்சு நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டு, ஜங்குக் ஜங்குக் சார், என்னாச்சு ஓயன், எதுக்கு இங்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் அழுகிறீங்க? அது அது ஒன்றும் இல்லை சார். நான் பார்த்தேன் ஓயன், நடந்த எல்லா விஷயமும் பார்த்தேன். நீ ஏரா கிட்ட பேசினதும் கேட்டேன். சார், என்ன சொல்கிறீங்க? நீ தான் ஜிமினுக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்கிறேன். சார், பாரு ஓயன், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சார், ஃப்ரெண்ட்ஸுன்றல அப்புறம் எதுக்கு சார்? நீ தான் ஜிமினுக்கு கரெக்டானவ, ஓகே? டன்னா? ஏராவை நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கலாம். நீ ஹாப்பியா ஜங்குக்? அப்படி சொல்லி நீங்கள் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறீங்க. ஜங்குக்கு ஓகே, ஆல்ரைட். என்ன குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கு? பெரிய மாஸ்டர் எல்லாக்கெல்லாம் விட்டுட்டு வந்தேன். இல்லை ஜங்குக், ஐ எம் சாரி, நான் அது மாதிரி பேசுகிற கேரக்டர் இல்லை. பட் அவள் அது மாதிரி. சரி, ஓகே, காம் டவுன். ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும். ஸோ நீ உன் லவ்வை சொல்லிட்டியா? இல்லை ஜங்குக், அது எப்படி நான் வேண்டாம். அப்போது ஏரா சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? இல்லை, ஜிம்மினுக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நான் கொஞ்ச நாள் கழிச்சே சொல்லிக்கிறேனே ஜங்குக். எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, லைட்டாக பயமாக இருக்குது. சரி, ஓகே, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடு, சரியா? இங்கே பாருடாம்மா, அழுக்கக்கூடாது, கண்ணை தடிச்சிக்கோ. நான் போயிட்டு வரேன், யாராவது பார்த்து தப்பாக நினைப்பாங்க. சரி ஜங்குக், டேக் கேர், கரெக்டாக சாப்பிடு டைமுக்கு. சரி ஜங்குக். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம் போய்ட்றீங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஏரா சுத்தமாக தூங்கவே இல்லை. ஏராக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஸ்பெஷலாக ரூம் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அவள் நார்மலாகவே ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் இருப்பாள். அதனால அவளுக்கு ஸ்பெஷல் ரூம் எல்லாமே. ஏரா வந்து உட்காந்து யோசிக்கிறா, என்னை பொறுத்தவரையும் என்னை எல்லாரும் செலிப்ரிட்டி மாதிரி பார்க்கணும். எல்லாருக்கும் ஹேரான் வேர்ட் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு ஜிமின் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஒயன்கிட்ட பேசிடலாம். எவ்வளோ காசு கேட்க போகிறா? கொடுத்துடலாம், நம்மக்கிட்ட இல்லாத காசா? ஒயன், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டடி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நாளைக்கு ஒன்று டீல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன். அப்படி சொல்லிட்டு ஏரா அன்றைக்கி படுத்துடுறான். ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே நைஸாக வந்து உங்கள் அப்படியே வாயை பொத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த டைம் நீங்கள் பயப்படல, ஏன்னா ஜிமின் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே ரூம் கூட்டிகிட்டு போய் லைட் போடுறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்த உடனேவே டக்குன்னு, சார் என்னடி? இங்கே வா. சார் என்னாச்சு சார்? இங்கே வான்னு. மிரரில் உன் ஃபேஸை பார்க்குறியா? பாருன்னு சொன்னேன். பார்க்குறேன் சார். உன் பின்னாடி யார் இருக்கா?
நீங்கள் தான் சார் இருக்கீங்க. ம், நான் இருக்கேன்ல. இருக்கேனா இல்லையாடி? இருக்கீங்க சார். ம், அப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் பின்னாடி இருப்பேன் தானே? சொல்லு. இருப்பீங்க சார். அப்போது எந்த டாஷ்கடி ஹேராவோட ஸ்லிப்பரில் டெஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த? அறிவில்லையா? அவளை எதிர்த்து 2 வார்த்தை பேச தெரியாதா உனக்கு? அவள் சொன்னா நீ செய்வியா? அப்போது அவள் எவன் கூடனா சார் சார் சாரி வையன், அவளை எதிர்த்து பேசலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவள் புள்ளி பண்ணாலும் சரி, அவள் என்ன பண்ணாலும் அதை செய்யாமல் இருடி, அதுவே போதும். ஏண்டி இவ்வளோ இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி இருக்க? ஐயோ, என்ன நம்மளை ரொம்ப குழந்த மாதிரி நினச்சிட்ருக்காரு சார். சரி, வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? லைட்டாக தானேடி அடித்தேன், அதுக்கே கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்துடுச்சு. சாரிடி, ஏதோ கோவத்தில். பரவாயில்ல சார், நான் வேணும்னா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம் சார், நான் என்னோடய ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஆயில்மெண்ட் இருக்கும், நான் போட்டுக்கிறேன். அது வரையும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் சார். நான் ட்ரீட்மெண்ட்னு வேறு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு ஸ்லாப் பண்ண இடத்துலையே ஜிமின் வந்து அங்கே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது, அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு சாரிடி, சாரிண்ணே. ஆக்சுவலி நீ இன்னைக்கு அவள் காலில் விழுந்து அப்படிலாம் தொடச்சது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்துச்சுடி. அதனால தான் அந்த உடனே கோவத்தில் அடிச்சிட்டேன். உன் பின்னாடி நான் இருக்கேன், நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். உனக்கு என்ன ஆனாலும் என்கிட்ட தாராளமாக நீ எது வேணாலும் பேசலாம், சரியா? புரியுதா? புரியுது சார். பட் சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு ஜங்குக் சார் என் கூட ஃப்ரெண்ட் ஆனார். ஜங்குக் உங்களோட ஃப்ரெண்ட் ஆனானா? ஆமாம் சார்லாம் கூப்பிடாத, ஜங்குக்கே ஓகே தான் அப்படின்னாரு. நானும் ஓகேன்னு 2 பேரும் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனோம். பாருடா, அப்புறம் ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, என்னெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படி தானே? அச்சோ, அப்படிலாம் இல்லை சார். நீ ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்பவே. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு சார். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பேக்லேயே போகிறீங்க. சார் கம்னிரடி சார். பட் அமைதியாக இருடி. ரொமான்ஸ் பண்ணும்போது இப்படியோ தொண்ணு பேசிகிட்டே இருப்பியா? அப்படிலாம் இல்லை சார். கம்னிரு. அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹைஸ், உங்கள் நோஸ்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் கண்ண முடியாத ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக ஜிமின் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே வராரு. அப்படியே உங்கள் லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, ரொம்ப ஸ்லோவாக. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்து 2 பேரும் அட் டைமில் 2 பேரும் ஃபேஸை டக்குன்னு எடுத்துடுறீங்க. அப்போது ஜிமினுக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, உங்களுக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு கீழே குனிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த டைம் நல்லா ரெயினாக இருக்கிறதுனால தண்டர் சவுண்ட் கேட்டோன்னு நீங்கள் செம்மையாக பயந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. ஜிமினோட செஸ்ட் கிட்ட உங்கள் ஃபேஸ் இருக்குது. ஜிமினோட ஹார்ட் பீட்டை நீங்கள் நல்லா லிசன் பண்ணுறீங்க. தென் நீங்கள் பயந்து ரொம்ப ப்ரீத் பண்ணுவீங்களா, அந்த ப்ரீத்தும் ஜிமின் நல்லா ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் இந்த மூமெண்ட் அப்படியே அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. நீங்கள் ஜிமினோட ஷர்ட் அப்படியே டைட்டாக உங்களோட ஃபிங்கர்ஸில் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஐஸும் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதயமே இவளிடம் உருகுதே, இந்த காதல் நினைவுகள்
கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் உங்களோட ஃபேஸை அவர் 2 கையில் ஹோல்ட் பண்ணி, ஏய் ஓகேவாடி? சாரி சாரி ஜிம் ஜி ஜிம் சாரி சார். ஏய் என்னடி வெக்கமா? ஷையா? ஏய் இங்கே பாருன்றல. சரி, இன்னைக்கு வந்து அப்படியே அப்படி இப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, அப்புறம் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி டைம் ஓவர். இன்னைக்கு நைட்டு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, அப்படி தானே? சாரி சார். தெரியும்டி, நீ வேற ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டல இன்னைக்கு. இல்லை சார். பரவாயில்ல. ஏன் ஒயன் சார்? இல்லை, ஒயன் தேறிட்டான்னு சொல்ல வந்தேன். சரி, நான் கிளம்புறேன்டி. ஓகே சார், பார்த்துட்டு பாய்டி. தென் பார்த்துட்டு பாய்டி. ஓகே சார். ஸோ ஜிமின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து மார்னிங் தூங்கி எழுந்துக்கிறீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வராங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாஃப் மெம்பர் பற்றி நல்லாவே தெரியும். அவங்க ஏராவோட ஆள் சொல்லிட்டு, ஏன்னா ஏரா வந்து மணி கொடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த ஸ்டாஃப் மெம்பரை. ஒயன் சொல்லுங்கள், இன்னைக்கு ஏரா விசஸ் ஒயன். ஸோ ரெடியா? வாட்? என்ன டக்குன்னு சொல்கிறீங்க? எப்போ சொன்னதை இப்போ சொல்கிறீங்க? அதுவா, 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லாமல் இப்போ சொன்னேன். எப்படி, நல்லா இருக்கா? இந்த நேரத்தில் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற? இது பாருடி, குரல் இருக்குன்னு ஓக்கல் இருக்குன்னு எங்கே வேணாலும் போயிடலாம், கிழிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, சரியா? வரட்டுமா? பாய். இனியோட நீ எலிமினேட் ஆகிட்டு போயிட போகிற. உனக்கு ஏதாவது வேணுமா என் சைட்லேருந்து? ஏரா உங்ககிட்ட பேசணுன்னா அவள் ரூமுக்கு போ. சீ, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, போ. வந்து வச்சுக்கிறேன்டி உன்னெல்லாம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக ஏரா ரூம் போயிட்டு, ஏரா. ஓ மை டியர் ஒயன். எனிமி. சோ வாங்க. நேற்று மாஸ் டைலாக்லாம் பேசிட்டு போனீங்க, அப்புறம் என்ன பிஜிஎம்லாம் போட்டாங்க உங்களுக்கு. எனக்கும் ஒரு மாஸ் டைலாக் வேண்டாவா? ஆக்சுவலி நான் தான் இதில் வில்லியே. எனக்கே இல்லைனா எப்படி? ஹீரோனி மாதிரி இன்னசென்ட்டாக நடந்துக்கணும். வில்லி ரேஞ்சுக்கு வரணும்ல, ஆசைப்படக்கூடாது மை டியர் ஒயன். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குடி. இதில் வில்லி தான் ஹீரோனியாக ஆக போகிறா. உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஜிமின் எனக்கு தாண்டி, எனக்கு மட்டும்தான். ஏதோ நேற்று பெரிய டேஷ் ஆட்டும் பிஜிஎம்லாம் பின்னாடி கொடுத்து மாஸ் டைலாக்லாம் பேசிட்டு போனேன். அப்போது நானும் மாஸ் டைலாக் பேசணும்லாடி, பேசிட்டுமா? ஏரா, நானே செம்ம காண்டில் இருக்கேன்டி. காண்டா இருக்கக்கூடாதுடி, நீ ஒரு காமெடி பீஸ். அதுக்கேற்ற மாதிரி காமெடி ரூலுக்கு ஹேட் பண்ணுமா, ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் பேக் டான்ஸராக இருந்தோமா, அதோடு போயிடணும். அதான் உன் வேலை. சரி, ஓகே, இப்போ என்னோட டர்ன். ஓகே, எனக்கு பிஜிஎம் போடுங்க. நானும் கொஞ்சம் வில்லத்தனமாக டைலாக் பேசணும். என்ன மைட்டியா ஒயன்? என்ன பயந்துட்டியா? என்ன நேற்று ஃபுல்லாக ஏரா நம்ம கொட்டை வாங்கிட்டே இருந்தாலேன்னு. இதை பாருடி, இதில் ஹீரோனியும் நான் தான், வில்லியும் நான் தான். உனக்கு ஒன்று தெரியுமா? ட்ரூ லவ் விட ஃபேக் லவ் தான் ஜெயிக்கும்டி. அதுதான் இந்த உலகத்தோட ரியாலிட்டியே. உனக்கு அதுவே புரியாமல் பெரிய டேஷ் மாதிரி பேச வந்துட்டேன். சரி, அதை விட எனக்கு ஜிமின் மேலே இருக்கிறது ஃபேக் லவ் தான். அப்போது ஏன் லவ் தாண்டி ஜெயிக்கும்? ஹீரா, இரு நான் பேசுகிறேன். நான் ஃபுல்லாக டைலாக் பேசி முடிக்கிறேன். ஸோ எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மிஸ்ஸஸ் ஜிமினா மட்டும் இருக்கிறேன். உனக்கு வேணும்னா அப்படியோ எல்லாம் ட்ரூ பிளாப்லாம் பேசினேன்னு நினச்சிக்கோயேன். வா, வந்து ஜிமின் கூட வந்து ஸ்லீப் பண்ணிட்டு போ.
போடி, நானே சொல்கிறேன் ஸ்லீப் பண்ணிட்டு போனேன். ஸோ இதுக்கப்புறம் நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் எப்படி தான் சேர்க்கறது? பேராசை மட்டும்தான் ஒயன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நான் பாய் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவேன். பாய் பாய் மகிழ்ச்சியா ஒயன். உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது? ஹீரா விசஸ் ஒயனா? நான் எப்படி இல்லை ஒயன், நீ ஹோப்பை விடாத. அவள் ஜிமினை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கூட நீ ஓகே, அவள் ஆட்டிடியூடாக இருக்கா, அப்புறம் ஜிமின் மாற்றிடுவான்னு கூட நீ விட்டுட்டு போகலாம். பாப்பா மூச்சியை இவக்கிட்டலாம் சி இல்லை, நீ நல்லா பண்ணுவ. மேபி இவ்வளோ சீக்கிரம்லாம் ஹீரா விசஸ் ஒயின் வராது. இவன் நம்ம பயம் பொறுத்ததுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு போவாள். நம்ம ஆடிஷன் ரூம் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஆடிஷன் ரூம் போகிறீங்க. அங்கே போனால் ஏரா விசஸ் ஒயன்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 5 மெம்பர்ஸில் வந்து 2 மெம்பர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏரா தான். அவளோட போர்ஷனை பாடி முடிச்சிடா. லாஸ்ட் மெம்பர் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவள் பாடி முடிச்சுட்டு எல்லாருமே எந்தெல்லாம் நின்று கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்குது அந்த மூமெண்ட். ஜிமின் கூட நம்ம ஆன் 3 ஏரா ஸோ ஸ்வீட். தென் நீங்கள் பாடின விதம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கீப் கோயிங். தேங்க்யூ சிமன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ ஏரா. அப்படி சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. வாடா நைட்டு என்னை கூட்டிகிட்டு வருவல்ல, அப்போது ஒரு கிஸ் கூட தரமாட்டேன். ஜிமின் ஏராவை புகழ்ந்துட்டு உங்களை சைட் கனால் பார்க்குறாரு. ஒயனுக்கு ஏதாவது பொசசிவ் வருதா சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜிமினை முறைக்கிறீங்க. ஜிமின் உடனே அம்மா பொசசிவ் ஆகுது, எதுக்குடா ஜிமின் இன்னைக்கு நைட்டு ஏதாவது பண்ண போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கீழே குனிஞ்சிடறாரு. ஸோ ஏரா அவங்க கிட்ட வந்து, ஒய் என்ன நல்லா பாடினா நீ வந்துடுவ, எனக்கு அது நல்லாவே தெரியும்டி. நீ டாப் 5க்கு வா, டாப் 3க்கு வா, ஏன் நீ கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை அச்சீவ் பண்ணிட்டு போ. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங் ஒயன். பட் ஜிமின் எனக்கு தான் வேணும். ஏன்னா அவள் எனக்கு தாண்டி. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது நீங்கள் ஏரா கிட்ட போயிட்டு அவள் காதில், என்னடி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டா, டயலாக்ஸ்லாம் பிஜிஎம்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லாவே ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போது உன் கண்ணு முன்னாடியே ஜிமினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணட்டுமா? பார்க்குறியா? ஒயன் தான், அந்த ஒயன் கிடையாது. நீ டைலாக்ல விட்டியே மை டியர் ஒயன், அந்த ஒயன்ட்ரி. இப்போவே உன் கண்ணு முன்னாடியே ஜிமினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறேன். பார்த்து வயிற்றுல சாகுடி, சாகு. சரியா? என்னோட டர்ன் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பேபி, வெயிட். ஸோ உங்கள் டர்ன் வருது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாரு பார்த்து இப்படி வயிற்றுல சாகுடி. ஸ்டார்ட் பண்ணுறேன். தினமோ நினப்பு, தினமோ நினப்பு, தினமோ நினப்பு, நினப்பு பேபி, உன்னை பார்க்குறதே என்னோட ஹாபி. ஓ நினப்பு பேபி, உன்னை பார்க்குறதே என்னோட ஹாபி. ப்ரிப்ரேஷன் பண்ணாமலே, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லாமலே, கியூட்டி லவ்லி மேரி மீ, கியூட்டி லவ்லி மேரி மீ. தினமோ நினப்பு, தினமோ நினப்பு, தினமோ நினப்பு, நினப்பு பேபி, உன்னை பார்க்குறது என்னோட ஹாபி. ஷாக்கில் துடித்தேன், அந்த ட்ரீமெல்லாம் முழித்தேன், அது காரணம் புரிஞ்சேன் என் லவ்வு. நீ ஹார்ட்டில் மதிச்சா உன்னை பீட்டில் குதிப்பேன், புது பாட்டில் துதிப்பேன் என் லவ்வு. உள்ள
போகும் முழுசாயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நீ சிந்தோ சிரிப்பெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் உன்னை பார்க்க வரைய லைஃபை சக்கஸ் நீ நினைச்சா போதும் என் கதல் சக்சஸ் தினமும் ஓ நினப்பு தினமும் ஓ நினப்பு தினமும் ஓ நினப்பு பேபி உன்னை பார்க்கறதே என்னோட ஹாபி ஓ நினப்பு பேபி உன்னை பார்க்கறதே என்னோட ஹாபி ப்ரிப்பரேஷன் பண்ணாமலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லாமலே கியூட்டி லவ்லி மேரி மீ கியூட்டி லவ்லி மேரி மீ தினமும் ஓ நினப்பு தினமும் ஓ நினப்பு தினமும் ஓ நினப்பு பேபி சாகுடி பாட்டு. தேங்க்யூ. ஸோ இந்த சாங் கேட்ட உடனே ஜிம்மினுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகும். அவன் அப்படியே கீழே குனிச்சிட்டு அடி பாவி ஏன் முன்னாடி நேரில் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லோரும் முன்னாடியும் உனக்கு க்யூட்டி லவ்லி மேரி மீயா ஹீரோ நைட்டு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் சேம் டைம் ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு செம்ம அப்படின்னு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரே ப்ளஷ் அந்த மூமெண்ட், ஐயோ ஓப்பனாக இப்படியே சொல்லிட்டு எடி ஜிம்மின் முன்னாடி அப்படி மாதிரி தான். பட் நீங்கள் அப்படியே சாங்கில் பாடினாலும் அப்படியே சமாளிக்கிறீங்க, இது ஒரு சாங்காக தான் பாடணுன்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் எல்லாம் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஏராக்கு இதெல்லாம் பார்க்கும்போதும் அவ்வளோ காண்டாகுது. ஸோ ஏரா வெளியே வந்த உடனே பாய்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்போது சடனாக ஏரா உங்களை இங்கே ஸ்லாப் வாங்கிட்டு ரொம்பவே சைலண்ட்டாக கீழே குனிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் க்ராஸ் பண்ணி போகிறதுனால ஜிம்மினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்போ எதுக்கு சும்மா என் பாப்பா வடிச்சிட்டே இருக்கான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் போகிற வரை கம்முன்னு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஏராக்கு செம்ம காண்டாகுது. பிகாஸ் நீங்கள் ஃபேஸை டபுள் சைடாக சேஞ்ச் பண்ணி காட்டுறதுனால. ஏய் என்னடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டியா, அவனை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்கியா, சரி ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணணுண்டி, அதை விட்டு சாங்லலாம் பாடுறேன் அதில் கிழிக்கிறேன் இதில் கிழிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படியா, ஆமாம் உன் கூட ஒரு அல்லக்கை ஒரு ஆன்ட்டி இருக்குமே, எங்கே அந்த ஆன்ட்டி? ஆன்ட்டி நீங்கள் தான் ஆன்ட்டி. ஏய் ஆன்ட்டி அவனுக்கு ஐம் ஜஸ்ட் 25 பட் யூ மேரிட் ரைட்? தென் நீ 2 குட்டி வேற போட்டிருக்க, உன்னை ஆன்ட்டின்னு தாண்டி கூப்பிடுவேன். ஏன்டி அவள் பேச்சு கேட்டுட்டு நீ என்ன ஜால்ரை அடித்து என்ன இதுலேருந்து தூக்கிடலாம் நினச்சியா? ஏய் ஒய்யன். ஆமாம் ஆன்ட்டி. ஏய் ஆன்ட்டி கூப்பிடாதடி. ஆன்ட்டி தான் கூப்பிடுவேன். உனக்கெல்லாம் எதுக்குடி, உன் வேலை என்ன சொல்லு, அதை பார்த்துட்டு மூடிட்டு இருக்க தேவையா? எதுக்கு என்னை வந்து நோண்டிகிட்ருக்க? இன்னொரு தடவை என் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே தவடையிலே 4 வச்சு அமுச்சு விட்டுருவேன். அப்புறம் உனக்கு அசிங்கமாக போயிடும்ல, சின்ன பொண்ணுலாம் பேசிட்டாளேன்னு சொல்லிட்டு. இப்போ கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு தடவை நீ ஆடினதை நான் பார்த்தேன், அப்புறம் இருக்குடி உனக்கு. போ ஆன்ட்டி. ஏய் ஒய்யன், அவ்வளோ எதுக்குடி ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்க? அப்போது உன்னை சொல்லட்டுமா ஆன்ட்டி, ஏரா ஆன்ட்டி. அப்போது ஏராக்கு செமக்கோ வருது. ஏராக்கின்னு உங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை உங்குறா. நீங்கள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, அது என் பாப்பா மூச்சு முன்னாடி அடிக்கிறியா, அடிச்சுக்கோ. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் நைட்டில் அப்படி இப்படின்னு இருப்போம், அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்படிலாம் அடிக்கணும்னு நினச்சிக்கோ, என் கையை முறிச்சிடுவேன், புரியுதா? அப்புறம் ஆன்ட்டி, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் 2 குழந்தைய பார்க்குற வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் இங்கே வந்துக்கிட்டு ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு ஜால்ரை அடிக்கிறது நான் எங்காவது பார்த்தேன், அசிங்கமாகிடும். போ பார்க்கலாம். முதல்ல எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த, அதே மாதிரி இப்போவும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தணும். போ. அப்போது அந்த ஆன்ட்டியும் ஒரு மாதிரி அவமானப்பட்டு போயிடுறாங்க. அவங்க இதுக்கப்புறம் நம்ம வழியில் வரமாட்டாங்க. ஸோ ஆமி இன்னைக்கு கொஞ்சம் சாங் கிரிஞ்சாக இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஆமி. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.